கள்ளக்குறிச்சியில் ஏரி வழித்தடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கோயில் இடித்து அகற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி நகராட்சி காந்தி சாலையில் ஏரி நீர்வரத்து வாய்க்காலை ஆக்கிரமித்து சுயம்புசக்தி விநாயகர் கோயில் கட்டப்பட்டிருந்தது. அதனை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதன்படி பல துறையினர் ஒன்றிணைந்து கோயில் கட்டடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மழை குறுக்கிட்ட போதிலும் கோயிலின் ராஜகோபுரம் இடித்து தள்ளப்பட்டது. கோயில் இடிப்பு பணிக்காக அவ்வழியே உள்ள சாலை தடை செய்யப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடியில் கலப்பினம் இல்லாத மகசூல் கிடைக்கவும் நிலத்தை சமன் செய்யவும் வாத்து மேய்ச்சல் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் கோடை அறுவடை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. பல்வேறு பகுதிகளில் அறுவடை பணிகள் நிறைவடைந்ததால் குறுவை சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். விளைநிலத்தை சமன் செய்வதற்காகவும் மேலும் அறுவடையின் போது சிதறி கிடக்கும் நெல்மணிகளை அப்புறப்படுத்துவதற்காகவும் வாத்து மேய்ச்சலில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 5 குழுக்களாக வந்துள்ள தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் இந்த வாத்து மேய்ச்சல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கலப்பு இல்லாமல் நெல் பயிர் கிடக்கிறது, மறுபயிர் நட்டாங்கன்னா அது கலப்பாக முளைஞ்சி வெளியே வரும். அது இந்த வாத்தை விட்டாங்கன்னா க்ளீனாக இருக்கும், வயல் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் வாத்தை விடுவாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வலையப்பட்டியைச் சேர்ந்த அழகு மீனாவின் 6 மாத பெண் குழந்தை வேதாஸ்ரீக்கு கடந்த 4 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அழுது கொண்டே இருந்தது. நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு 1 மணி அளவில் குழந்தையுடன் கண்மாய் பகுதிக்கு சென்ற அழகு மீனா பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தூத்துக்குடி சுப்பையா முதலியார்புரத்தில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து நபர் ஒருவர் கொள்ளையடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி இரவு ஊழியர்கள் வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதில் மங்கி குள்ளா அணிந்து கொண்டு வந்த நபர் 19,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதே கடையில் கடந்த செப்டம்பர் மாதம் இதே போன்று கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை நடந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள கோட்டை மைதானம் பராமரிப்பின்றி இருப்பதால் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த மைதானத்தை முதியவர் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் பயன்படுத்தி வந்தனர். கடந்த 6 மாதங்களாக இரும்பு நாற்காலிகள், மின்கோபுரங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி உள்ளது. மேலும் மாலை நேரங்களில் இருள் சூழ்ந்து விடுவதால் மக்கள் மைதானத்திற்கு செல்வதற்கே அச்சப்படும் நிலை உள்ளது. சென்னை வேலப்பன் சாவடி சவிதா கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் 14 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். MBA 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 லட்சம் வரை பணம் செலுத்திய போதிலும் ஒவ்வொருவருக்கும் தலா 50,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரையில் கட்டண நிலுவை உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து வெள்ளிக்கிழமையன்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாணவர்கள் 14 பேரை 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் அருகே விளையாட்டுப் பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கடைக்கருகில் திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது வெடிக்கப்பட்ட பட்டாசு தீப்பொறி பறந்து கடையிலிருந்து விளையாட்டுப் பொருட்கள் மீது விழுந்து தீ பரவ ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. தீ மளமளவென பரவி எரிந்ததில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீக்கிரையாகின. தகவலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மர்ம விலங்கு கடித்ததில் 16 ஆடுகள் உயிரிழந்தன. நள்ளிரவில் வீட்டின் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை கடித்து குதறிய மர்ம விலங்கு எதுவென தெரியாமல் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஊருக்கு அருகே ஊரக்குட்டை மலைப்பகுதி உள்ளதால் அந்த மலைப்பகுதியிலிருந்து மர்ம விலங்கு ஏதேனும் வந்திருக்கலாம் என
அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வனத்துறையினர் அந்த மர்ம விலங்கு எது என கண்டறிந்து ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். பள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சேர்காடு அருகே சென்றுள்ளார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் என்பவர் மீது அதிவேகமாக மோதினார். இதில் இருவரும் பலத்த காயமடைந்து வாலாஜா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் நாளை நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என அறிவிக்கப்பட்டு பின்னர் 5 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் பரனூர் சுங்கச்சாவடியில் நாளை நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புளியமரத் தெருவில் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் அதனை உடனடியாக அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் வட்டாட்சியர், ஆழ்வார் திருநகரி காவல்துறையினர் மற்றும் தென் திருப்பேரை பேரூராட்சி அலுவலக செயல் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முறையான அனுமதியின்றி பாறைக்கு வெடி வைத்ததால் பறவைகள் பாதிக்கப்பட்டன. கட்டணாஞ்சப்பட்டி கிராம எல்லையில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த ஓராண்டாக பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் மரங்களும் சூழ்ந்துள்ள இடத்தில் வெடி வைத்து பாறைகள் தகர்க்கப்படுகின்றன. இதனால் பறவைகளும் பொதுமக்களும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர். வெடி வைக்கும் பொழுது முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கூட அருகில் உள்ள பொதுமக்களுக்கு விடுக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் பலாப்பழ வரத்து அதிகரித்து விலை சரிந்த போதிலும் விற்பனை மந்தமாக இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்காடு மற்றும் கொல்லிமலையிலிருந்து சேலம் மண்டிகளுக்கு பலாப்பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பன்ருட்டி, புதுக்கோட்டை, மன்னார்குடியிலிருந்தும் பழங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இப்படி தினமும் 4 டன் பலாப்பழங்கள் விற்பனைக்கு வருகின்றன. இதனால் கிலோ 40 முதல் 60 ரூபாய் வரை விற்கப்பட்ட பலாப்பழத்தின் விலை 20 முதல் 30 ரூபாயாக குறைந்துள்ளது. கோடை மழை காரணமாக பொதுமக்கள் பலாப்பழம் சாப்பிட அச்சப்படுவதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோயிலின் சார்பில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு ஆகிய 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் 50க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி சீறி பாய்ந்தன.